வேர்ப்புழு வந்ததுங்க. வேர்ப்புழு வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் இது அடிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே மாறிடுச்சுங்க. அந்த வேர்ப்புழு இல்லாமல் அப்படியே மாறிடுச்சுங்க. நுனிக்கல்கள் வந்து இந்த மாதிரி வரும் சார். இந்த மாதிரி வந்து முனி பூரா அப்படியே பழுத்துக்குங்க. பழுப்படிச்சு மணி பூராமே கருகுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே இறக்கிட்டே வருங்க. இப்போ இந்த ஆர்கானிக் மரத்துக்கு வந்து அந்த இது கம்ப்ளைண்ட் இல்லைங்க. இப்போ ரொம்ப பச்சையாக இருக்குது. பேர் சவுந்தரராஜ் சார். திண்டுக்கல் மாவட்டங்க. கொடைக்கானல் வட்டம். இது வில்பட்டி கிராமங்க. இது 2 வருஷமாக அந்த பூடு போட்டுருக்குறோங்க. பூடும் நல்லா தான் இருக்குதுங்க. இந்த ஏபிகேஎஸோட இதை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து அதை வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோங்க. நல்லா தான் இருக்குது சார். எனக்கு வந்தது வந்து இதில் ஃபேஸ்புக்கில் தான் வந்ததுங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டு எங்களுக்கு ஒரு 3 நாளில் வந்துச்சு சார். இது கொரியரில் வந்ததுங்க. பெரிய கொரியருங்க. மேட்டுப்பாளையம் பூடு சார். இது வந்து 100 நாள் கணக்குங்க. 90 நாள் 100 நாள் இருக்கிறதுங்க. இப்போ அது வரதை பொறுத்து நம்ம அந்த 10 நாள் முன்ன எடுப்போங்க. ஃபர்ஸ்ட் அபிமானம் வந்து 15 நாளில் கொடுத்தாங்க. அதாவது 250 மில்லியா கொடுத்ததுங்க. டேங்குங்க, 10 லிட்டர் டேங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை 250 மில்லியா கொடுத்ததுங்க. தண்ணீர் பாய்ச்சிட்டு அந்த ஈரம் இருக்கும்போது அந்த ஈரத்தில் கொடுத்ததுங்க. அதாவது ஒரு டேங்க்கு 250 மில்லி கொடுத்து ஒரு 6 டேங்க் அடிச்சுக்கிறோங்க. அதை 3 டைம் அடிச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்பிக்ஸ் கொடுத்துருக்குதுங்க. ஆர்பிக்ஸ் வந்து 2 டைம் கொடுத்துருக்குதுங்க. 60 நாள், 55 நாள், 70 நாளுங்க. இப்போ பையன் 80 நாள் ஆச்சு சார். வேர்ப்புழு வந்ததுங்க. வேர்ப்புழு வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் இது அடிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே மாறிடுச்சுங்க. அந்த வேர்ப்புழு இல்லாமல் அப்படியே மாறிடுச்சுங்க. அதாவது 65 நாளில் வந்து இப்போ ஆர்பிஎஸ் கொடுத்துருக்கு சார். இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல வந்து அந்த கெமிக்கல் அடிக்கும் போது இந்த பழுப்புகள்லாம் இருந்ததுங்க. அதுக்கு மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆர்கானிக் கொடுக்கும்போது அந்த பழுப்புகள் அதிகமாக இல்லைங்க, பச்சையாக இருக்குது. அதிகமான மருந்து செலவு இல்லாமல் இந்த அடிச்சிருக்கிறோங்க. எரு கொடுத்துக்க சார். கோழி எரு கொடுத்துக்கிறோங்க, சாணி கொடுத்துக்கிறோம். வாட்டர் ஷாப்பில் வந்து கிணறுலேருந்து பைப் மூலியம் கொடுக்குறோங்க. தண்ணி பாய்ச்சி விட்டு அந்த ஈரத்திலேயே வந்து மருந்து அடிச்சிடுறோங்க. இப்போ இந்த பூடு பார்த்தீங்கன்னா 70 நாள் ஆகுதுங்க. 70 நாள் இந்த அளவுக்கு பூடு வச்சிருக்குதுங்க. இன்னும் ஒரு 30 நாள் ஆகும் சார். 30 நாளைக்கு அதுக்கான மருந்துகள் கொடுத்து அதை பிடுங்குற மாதிரி இருக்குங்க. நுனிக்கல்கள் வந்து இந்த மாதிரி வரும் சார். இந்த மாதிரி வந்து முனி பூரா அப்படியே பழுத்துக்குங்க. பழுப்படிச்சு மணி பூராமே கருகுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே இறக்கிட்டே வருங்க. இப்போ இந்த ஆர்கானிக் மரத்துக்கு வந்து அந்த இது கம்ப்ளைண்ட் இல்லைங்க. இப்போ ரொம்ப பச்சையாக இருக்குது.